சேது சுதுராச்சாரஹ பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வியவசிதோ யதஹ க்ஷிப்ரம் பவதி தர்மாப்தா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமேகே பக்தகா பிரணஷ்யதி அபிஜேத் சுதுராச்சாரஹ. பரம துராச்சாரனா இருந்த போதிலும் கூட எவன் என்னுடைய பக்தனோ அவன் நாசமாக மாட்டான். ஏன் நாசமாக மாட்டான்? நான் காப்பாத்தினேங்கிறான். துராச்சாரனா இருந்த போதிலும் என் பக்தன் நாசமாகட்டான், நான் காப்பாத்தினேன். என்ன அர்த்தம்? துராச்சாரனாவே இருக்கட்டும் மோட்சம் குட்டுவேன் அர்த்தம் இல்ல, அவனை திருத்தி காப்பாத்துவேன் அர்த்தம். வெறுமனா அப்படியே துராச்சாரனா இருந்தா இருக்கட்டும் எனக்கு சம்மதம் அர்த்தம் இல்ல. பகவான் சம்மதப்படுவனா? துர்நடத்தில் போகிற ஒரு பக்தனை கண்டு பகவான் சந்தோஷப்படுவனா? சந்தோஷப்பட மாட்டான். பின்ன என்ன திருத்தி விடுவான். ஒருவனுக்கு பொறுப்பு வந்து தம் பிள்ளை கிட்டக்க வேற ஏதாவது ஊர்ல ஒரு பையன் வந்து அயோக்கியனா இருக்கானா அதுக்கு அப்பன் கவலைப்பட மாட்டான். எவன் போயிட்டு போறான் என்று இருப்பான். தன்னுடைய புள்ள அயோக்கியனா போயிட்டான்னு சொன்னா அவனை திருத்தனுங்கிற பொறுப்பு வந்துடுறது தகப்பனா இருக்கு. அதுபோல லோக சாதாரணமான ஒரு மனுஷன் செய்யக்கூடிய பாபங்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு, பகவான் சாட்சியா இருக்கா. ஆனால் அவனுடைய பக்தன் அவனுக்கு பிள்ளைய போல அபிமானிக்கத்தக்கவனா இருக்கும் பொழுது அவன் பாபங்களை செய்யறான்னு சொன்னா அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு வந்துடுறதா. அதுதான் கீதையில பகவான் சொல்றான், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. அவனை நான் திருத்துவேங்கிறான். பாப மார்க்கத்துல போவானா அவன் நான் திருத்துவேங்கிறான். ஆழ்வார்கள்ல விப்ரநாராயணர் என்று ஒரு பக்தர். அந்த விப்ரநாராயணங்கிறவர் வாஸ்தவமா உண்மையான பாகவதர், அவதார புருஷர், மகாத்ஞானி. சின்னஞ்சிறு வயசுலேயே சர்வசாஸ்திரங்களும் கரை கண்டார். மண்டங்குடி என்கின்ற ஊர்ல அவதாரம் பண்ணினார். அவருக்கு கொஞ்சம் விவேகம் வந்து சாஸ்திரங்கள்லாம் படிச்சதும் தாய் தகப்பனார் இடத்துல விடை பெற்றுக் கொண்டு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல போய் ரங்கநாத கைங்கரியமே பண்ணிட்டு இருப்பேன் என்று ஆசைப்பட்டு விவாகம் கூட பண்ணிக்காம கிளம்பி போயிட்டார். தன்னுடைய கிராமத்தில் இருந்த ஏதோ கொஞ்சம் சொத்தை வித்து எடுத்துட்டு போனார். காவேரி தீரத்தில் அழகான ஒரு இடம் வாங்கினார். அங்க ஒரு புஷ்ப தோட்டம் போட்டார். காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு ரங்கநாதருக்கு புஷ்பமாலை கொண்டு கொடுத்து ரங்கநாதனுடைய பிரசாதத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு எதுலயும் பற்றுதல் இல்லாம ஜகத்தே தெரியாம இருக்காரு. உலகம்னாலே என்னன்னு தெரியாதவருக்கு அப்படி வாழ்க்கை நடத்திருக்கு. இவ்வளவு பாவனமா வாழ்க்கை நடத்துறாரு. எதிர்பாராம ஒரு நாள் தேவதேவி என்கின்ற ஒரு வேசி உறையூர் என்கின்ற ஊர்ல ராஜ சேவை பண்ணிவிட்டு அந்த ராஜாவுக்கு சேவை பண்ணிட்டு தன் தோழியோட வராள், தன் தமக்கையோட வராள். வரும்பொழுது திடீர்னு தூற்றல் வந்து எடுத்து ஒரு சேரம் இந்த தோட்டத்தை ஒதுங்கி நிற்கிறாப்புல பார்க்க. தோட்டத்தை பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கு, மிகவும் விசித்திரமா இருக்கு. பலவிதமான புஷ்ப செடிகள்லாம் வச்சிருக்கார். வானலான இருக்கக்கூடிய சோலை. இப்படி ஒரு தோட்டம் போட்டிருக்கா பத்தியா ஒரு மகானுபாவன். இந்த தோட்டத்தை சுத்தி வந்தார். பாத்தியா பச்சை பசேல் என்று துளசி வச்சிருக்காரு. மங்கு மங்குன்னு தண்ணி இறைக்கிறார். நிமிர்ந்து பார்த்தார், மப்பு நிறைய திரண்டு தூத்தல் போட வருது. அப்ப சொன்னால் தன்னுடைய தமக்கைய பார்த்து இந்த தேவதேவி, அக்கா இந்த பேர்பட்ட முட்டாள உலகத்துல உண்டோ? மப்பு வந்திருக்கு, ஆச்சு மழை பெய்ய போறது, ஆனா தண்ணி இறைச்சிருக்காரு பத்தியா. மழை பெய்ய போறதேன்னு தண்ணி இறைக்காம இருப்பணும் இல்லையா, தண்ணி இறைக்கிறார் பத்தியா. அவ்வளவு சுலபமா ஒத்தனையும் முட்டாள் பண்டிதன் நீ தீர்மானம் பண்ணி விடாத. ஒன்ன காட்டிலும் முட்டாள் உலகத்துல இல்லையே எனக்கு தோன்றது. மழையே பொழிஞ்சாலும் கூட கைங்கரியத்தில் ருச்சி உடையவர்கள் தன் கைங்கரியம் செய்யவே வேண்டியது என்று இருப்பார். ஏதாவது ஒரு வியாஜத்துல கைங்கரியத்தை நிறுத்தினா சரின்னு தோன்றவர்களுக்கு ஏண்டா தோட்ட தண்ணி விடல, மழை வராப்புல இருந்தது சாமி தான் நிறுத்தி விட்டேன் என்று சொல்றதுக்கு ஒரு வியாஜம். நிறுத்தி விடணும்னு ஆசை உடையவாளுக்கு, செய்யணும்னு ஆசை உடையவாளுக்கு மழையே பிடிஞ்சாலும் கூட நம் கைங்கரியத்தை நாம் செய்ய வேண்டியது என்று கைங்கரியத்தில் ருச்சியினால் தண்ணீர் கொட்டின்றிருக்கார். அவர் ஒன்னும் அறிவில்லாதவர்ல என்றார். சித்த நேரம் பார்த்துட்டு இவா பேசிட்டே இருக்காரு. இவர்கள் யாருன்னு நிமிர்ந்தே பார்க்கல. அவர் மும்முரமாக அவர் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். உடனே தேவதேவி சொன்னார், என்ன கூட நிமிர்ந்து பார்க்காத ஒரு புருஷன் பத்தியா இவன், என்ன நிமிர்ந்து பார்க்காதவன் மண்ணல்லேந்து உலகத்தில் எவனுமே கிடையாது என்று திமிர்னாலே பேசினார். உடனே அவர் சொன்னாள், உன்னை நிமிர்ந்து பார்ப்பனா இவன் சாட்சாத் ரங்கநாதனுடைய முகோல்லாசத்தை அனுபவிச்சிருக்கக்கூடிய மகாபாகவதன், உன்னை நிமிர்ந்து பார்ப்பனா? என்ன பார்க்காதவரேனும் பொழைச்சான் என்றால் தேவதேவி. உடனே இவன் வந்து இப்படி அதிக்கிரமிச்சு பேசாதே, வீணா அபச்சாரம். என்ன அபச்சாரம்? எப்பேற்பட்ட ரிஷியானாலும் கூட என்ன பார்த்தானால் சுருண்டு விழுந்துடுவான் என்று பேசுறான். அது ஒரு காலம் இவனிடத்துல நடக்காது என்று மற்றொருவள். இந்த ரெண்டு பேர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டது. உடனே அதுல இவள் சொன்னால், இவனை நான் ஜெயிச்சு விடுவேன், எனக்கு அடிமையாக்கி விடுவேன். நீ அடிமையாக்கவே முடியாது என்று அவள் சொன்னாள். நீ அடிமையாக்கிட்டியானா உனக்கு நான் அடிமை, அடிமையாக்க முடியலையானா உனக்கு நான் அடிமை. இந்த ரெண்டு பேர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பந்தயம் கட்டி கொண்டு வீட்டுக்கு போயிட்டார். ஒரு மாசம் கழிச்சு தொண்டடி பிரியாழ்வார், அதாவது விப்ரநாராயணர் காலமே பெரிய மாலைகள்லாம் கட்டி குடலில் எடுத்துக்கொண்டு ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி
ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ என்று கீர்த்தனம் பண்ணிட்டே கோவிலுக்கு போறா. போகிற பாதையில ஒரு அம்மா நிற்கிறாள். அவள் பரமசாத்தியா இருக்காள். ஒரே ஒரு துண்டு கட்டின்னு இருக்காள். ஒரு சாதாரண புடவை கட்டின்னு இருக்காள். கட்டு துளசி மணி மாலை போட்டு இருக்காள். நெத்தில திருமண்டிட்டு இருக்காள். கையை குபிச்சண்டு கண்ணால் ஜலவிட்டு நிற்கிறாள். அவளை பார்த்தாலும் அவற்றுக்கு இறக்கம் உண்டாயிடுது. யாரம்மா, ஏன் அழறேன்? சுவாமி, நான் வேசி குலத்துல பிறந்தவள். என்னுடைய தாயார் என்னுடைய குலத்தொழிலை நடத்தும்படி சொல்றாள். எனக்கு அதுல இஷ்டம் இல்லை. பகவான் ஒருவனே எனக்கு பர்த்தா என்கின்ற தீவிர எண்ணத்தோட பக்தி பண்ணிட்டு எனக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு விரோதமா இருக்கு என்னுடைய குடும்பம். தேவர் இதை அனுமதி செய்தானா இந்த தோட்டத்திலேயே நான் புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கேன். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட பிரசாதத்துல ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீடானா சாப்பிட்டு கொண்டு நான் இங்க இருக்கேன். இந்த நாய்க்கு நீங்க அபயம் கொடுக்கணும்.